ஹாய் காய்ஸ். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறதில்லைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆட்சி மாறிச்சு, கர்நாடகாலும் சரி. ஆனா காட்சிகள் மாறல. என்ன காட்சி கேக்குறீங்களா? அதான் மேகதாது அணை பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்ப ஸ்டார்ட் ஆனதே கிடையாது. 1948 ஸ்டார்ட் ஆயிருது. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த நேரத்துல மாநிலங்களும் சரி, மாநிலங்களும் எல்லையும் சரி வரையறுக்கப்படல ப்ராப்பராவே. அந்த நேரத்துல மெட்ராஸ் கான்ஸ்டியூஷன்சி என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த இடத்துல ஒரு டேம் கட்ட முடியுமா, ஒரு பவர் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த இடத்துல சின்னதா ஒரு பிள்ளையார் சொல்லி தெரியுமா, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டுறாங்க. அதாவது அதுக்கான ப்ராஜெக்ட அந்த சாத்தியக்கூறுகள் சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே ஸ்டார்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா 1996 நிக்குது. அப்போ அந்த அந்த 1996 என்ன பண்றாங்கன்னா, கேபிசிஎல், கர்நாடகால கேபிசிஎல் சொல்லுவாங்க. அதாவது கர்நாடகா பவர் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல பவர் ஜென்ரேட் பண்ணலாம், அதுக்கான ப்ராஜெக்ட டீடைல்டு ப்ராஜெக்ட ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே வருது. 2013 நிக்குது. டைம் லைன் மாதிரியே வருது. 2013 நிக்குது. 2013 கர்நாடகா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த இடத்துல நாங்க டேம் கட்ட போறோம்னு சொல்லி. அந்த நேரத்துல